கேட்டுட்டு இருந்த இவனுங்க நாளைக்கு நம்மளையே எதிர்த்து கேள்வி கேட்பானுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பையனோட படிப்பு என்ன மாதிரி ஜமீன்தாருக்கு பெரிய பிரச்சனை. எப்படியாவது அந்த வாத்தியாரை கண்டுபிடிச்சு இன்னொரு முறை இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லணும். இப்படி சொன்னாரு. அதுக்கு குமாஸ்தா, என்னங்க நீங்க ஒரு பையன் படிச்சா உங்க வாழ்க்கைக்கே பிரச்சனையா? ஒரு சின்ன மெழுகுவத்தி ஒரு அறைக்கே வெளிச்சம் கொடுக்கற மாதிரி இந்த ஒரு பையன் படிச்சா எல்லாருக்கும் விடிவு காலம் பிறந்துடும். இப்படி சொன்ன உடனே குமாஸ்தா நேரா அந்த கிரிதரன் கிட்ட போய், ஐயா, நான் வெங்கடபதி ஜமீன்தார் கிட்ட வேலை பார்த்துட்டு வரேன். அவரு உங்ககிட்ட இந்த நகையை கொடுக்க சொன்னாரு. இப்படி சொல்லி கிரிதரன் கிட்ட கொடுத்தாரு குமாஸ்தா. அத பார்த்த கிரிதரன், உங்க ஜமீன்தாரு எனக்கு நகை கொடுக்க சொன்னாரா? நான் கேட்கலையே, எதுக்கு இந்த நகையை கொடுக்கறாரு? இப்படி கிரிதரன் கேட்டதும் அந்த குமாஸ்தா சொன்னாரு, ஐயா, அது நீங்க எங்க ஊருக்கு வந்து ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அந்த பையனுக்கு இனிமே நீங்க பாடம் சொல்லி தரக்கூடாது, அதுக்கு தான் இந்த நகையை கொடுத்தாரு. அதுக்கு கிரிதரன் சிரிச்சுக்கிட்டே, ஒரு பையன் படிச்சதுக்கே உங்க ஜமீன்தார் இப்படி ஆடி போயிட்டா நாளைக்கு எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாரு? அவரோட வேலை ஒன்றும் நடக்காது. நம்ம வாழற வாழ்க்கை இன்னொருத்தருக்கு அடிமையா இருந்து வாழணும்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கணும். அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும்னா ஒருத்தருக்கும் படிப்பு முக்கியம். அப்படி ஒரு படிப்பை நான் இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த நகையும் வாங்க மாட்டேன். அப்போ சொல்லி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வாங்குவேனா என்ன? உங்க ஜமீன்தார் கிட்ட போய் சொல்லு, அவருடைய வேலைலாம் இனிமே நடக்காதுன்னு. இன்னொரு முறை இந்த மாதிரி நீ என்கிட்ட வந்தினா நல்லா இருக்காது. இப்படி சொல்லி குமாஸ்தாவை அனுப்பி வச்சாரு கிரிதரன். சோமையா பையன் ராஜுவுக்கு கிரிதரன் தினமும் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. இத பார்த்துக்கிட்டே இருந்த ஜமீன்தாரால எதுவுமே பண்ண முடியல. ஐயா, நீங்க எதுக்கு அந்த பையனையும் அவனையும் ஒண்ணுமே செய்யல? இப்படி குமாஸ்தா கேட்டதும் அதுக்கு அந்த ஜமீன்தார், அடே, இத்தனை நாளா இந்த கூலிக்காரங்க பார்வைக்கு நான் ஒரு நல்ல மனுஷன். இப்ப நான் அந்த பையனை ஏதாவது பண்ணா அந்த வாத்தியாரு இதையே பயன்படுத்திக்கிட்டு என் மேல கெட்ட, நம்ம அந்த வாத்தியாரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு படிச்சவன். இந்த விஷயத்தை எப்படி கையாள்றது? இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அன்னில இருந்து வேணும்னே தான் கிட்ட வேலை பார்க்க வந்தவங்க கிட்ட எல்லாம், இத கேட்டிங்களா? நம்ம சோமையன் பையன் படிக்கிறானாமே. நம்ம ஊர்ல என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கா? இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஊர்ல விட்டு வச்சோம்னா நமக்கு நல்லதில்லை. இப்படி சோமையா மேலையும் அவனோட பையன் மேலையும் குறை சொல்ல ஆரம்பிச்சாரு ஜமீன்தார். இவர் சொன்னதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சோமையாவை வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்காம சோமையா மட்டும் தன் பையனை படிக்க வச்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஜமீன்தார் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. சோமையாக்கும் பணம் கொடுத்தாரு. சோமையா அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தன் பையன் ராஜு கிட்ட கொடுத்தாரு. இவ்வளவு நாளா ஜமீன்தார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரும் கணக்கே பார்க்கல. ஏன்னா யாருமே படிச்சவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது ராஜு பணத்தை எண்ணி பார்க்கும்போது ஜமீன்தாருக்கு கணக்கு பார்த்து, ஐயா, இதுல 100 ரூபாய் குறையுதுங்க, இப்படி சொன்னான். அதுக்கு குமாஸ்தா, என்னடா கம்மியா இருக்கா? எங்க ஒரு தடவை கணக்கு சொல்லு. இப்படி அந்த குமாஸ்தா கேட்டான். அதுக்கு ராஜு சோமையா எவ்வளவு நாள் வேலை பார்த்தாரு, அதோட கூலி கணக்கு மொத்தத்தையும் எடுத்து சொன்னான். அப்ப அந்த குமாஸ்தா பயத்தோட, ஆமா ராஜு, நீ சொன்னது சரிதான், நான் தான் கணக்கு தப்பா போட்டுட்டேன், இப்படி சொல்லி மீதி 100 ரூபாய ராஜு கிட்ட கொடுத்தான். மற்ற ஊர் மக்களும் ராஜு கிட்ட போய் எங்களோட கணக்கையும் கொஞ்சம் பாருன்னு சொல்லி அவங்களோட கணக்கு எல்லாத்தையும் பார்க்க வச்சாங்க. ஐயா, நீங்க சொன்னது சரிதான். இந்த ஊர் மக்கள் வாழ்க்கையில அவன் விளக்கேத்தி இருக்கான். அந்த விளக்கோட வெளிச்சத்துல நம்ம அட்டூழியங்கள் எல்லாம் வெளிப்படுது. இதை எப்படியாவது தடுக்கணும். இப்படி சொன்னான் குமாஸ்தா. வெங்கடபதி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு.